வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போட்டு பதியமான சாமந்தி செடியெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இப்போ இந்த சின்ன சின்ன கவர்ஸ் பாருங்கள், ரொம்ப குட்டி கவர் தான், எல்லாம் குட்டி குட்டி கவர் தான், நல்லா வளருது பாருங்கள். சூப்பராக மொட்டு கூட இதில் வச்சிச்சு. இது போல் மொட்டு வைக்கலனாலும் மொட்டு வச்ச செடிக்காக இருந்தாலும் இப்போ நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா நான் சொன்னது போலே நல்லா வளரும். இதில் வந்து 2 கன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக வளருது. இதெல்லாம் ஒவ்வொரு கன்று தான் நல்லா ஹைட் உள்ள செடிங்க, எல்லாமே எழும்பி வரும் கன்று பக்கத்தில். இது போல் சின்ன சின்ன கன்று இந்த கப் தொட்டியில் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த கவரில் மாற்றிடுவேன். கொஞ்சம் வேர் பிடிச்சோடனே இதில் கூட மொட்டு இருக்கு பாருங்கள், சீக்கிரமாக மொட்டு வருது. சீசன் டைமில் சீக்கிரமாக வரும் மொட்டு. சப்போஸ் சில சாயிலில் எருவெல்லாம் இல்லாமல் மொட்டு வராமல் கூட இருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம மொட்டு வர்றதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். மொட்டு வந்தாலும் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது போல் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் தண்ணி, கடுகு பவுட்ரு அது போலலாம் போட்டு வைக்கலாம் சாயிலுக்குள்ளே. இந்த சாமந்தி வந்து கொக்கோபீட்டில் வளருது. இந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும், தண்ணியில் கலந்து கொடுக்கணும். கடுகு பவுட்ரு போடுறப்போல இருந்தால் சாயிலுக்குள்ளே தண்ணியில் கலந்து தண்ணி ஊற்றணும். அதாவது தண்ணியில் கலந்து ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி தான் செடி கொடுக்கணும். அப்போ தான் நல்லது, ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன தொட்டிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போல் எரு கொடுக்கணும். இப்போ நீங்கள் எந்தெந்த எரு கொடுக்குறீங்களோ அந்தந்த எரு வந்து இப்போ நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி வந்து இன்றைக்கி ஊற்றுறீங்கன்னா 3 days கழிச்சு நீங்கள் அடுத்த எருவே போட்டுக்கலாம். ஒவ்வொரு எருவாக தனித்தனியாக நம்ம போட்டுக்கலாம். 3 days 5 days அப்படி இது போல் 3 days 5 days கேப் விட்டு நீங்கள் எரு போட்டுக்கலாம். இப்போ நான் வாழைப்பழம் தோல் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். அடுத்து என்ன எரு போடுறேனாக்கா நீங்கள் வந்து வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றலாம். எந்தெந்த எரு ரெடியாக இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி. இப்போ நான் வெங்காயம் தோல் தண்ணி, வாழைப்பழம் தோல் தண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன கொடுக்குறேன்னா பாருங்கள், கடுகு பவுட்ரு. கடுகு பவுட்ருலேயே நான் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கேன், அதிகமாக இல்லை, கொஞ்சம் போல், வெறும் கடுகு தான். இப்படி நம்ம பாருங்கள், இந்த சின்ன கவருக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் போல் இந்த சின்ன சின்ன கவரில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் போல் போடணும். கடுகு பவுட்ரு அதிகமாக போட்டால் ஹீட்டு, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா பாருங்கள், ஒவ்வொரு சிட்டிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பிஞ்சுன்ட்டு, அது போல் நீங்கள் போடணும் பாருங்கள். ஒவ்வொரு கவர்லேயும் நம்ம போடணும். நான் அது போல் எல்லா செடிக்கும் நான் கப் தொட்டிலெல்லாம் நான் கொஞ்சம் மீடியமான சைஸ் கப் தொட்டிலெல்லாம் வளர்க்குறேன். அந்த செடிங்களுக்கெல்லாம் நான் இப்படி தான் போட்டேன். ஏற்கனவே லைட் பிங்க்குக்கு கூட நான் இதே போல் தான் கடுகு பவுட்ரு போட்டேன். அது வந்து புது செடி, ஆனால் இப்போ சூப்பராக மொட்டு வச்சு தளிர்லாம் கூட வருது. ஏன்னா புது செடி கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம், அதுக்கு சொல்கிறேன். நம்ம பதியம் செடியெல்லாம் சீக்கிரமாக வளர்ந்துடும். புது செடி மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் ரேர், நம்ம தான் காப்பாற்றணும். அது கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் பார்த்து பார்த்து ஊற்றணும். ஃபெர்டிலைசர்லாம் கூட பார்த்து தான் கொஞ்சம் போல் கொடுக்கணும், அப்படி நான் சொல்கிறது. இது போல் கொடுக்கும்போது ரொம்ப கொடுக்கக்கூடாது கடுகு பவுட்ரு, சூடுனால. இது போல் போட்டுட்டு அரிசி கவுன தண்ணி நம்ம ஊற்றணும். எந்தெந்த செடிக்கு சப்போஸ் நான் கொடுக்கலன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். கப்பு தொட்டியில் கூட சாமந்தி செடி வளர்க்குறோம், குட்டி கப்பு இது. இந்த செடி கூட நான் இதுக்கு ஒரு செடிக்கு போடுறோம், அதாவது ஒரு பிஞ்சு, இதுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம இப்படி போடணும், அப்படி நான் சொல்கிறது. ஏன்னா அளவு தெரியாமல் நிறைய போடக்கூடாது கடுகு பவுடர்லாம். நீங்கள் வந்து தண்ணியில் கூட ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அரிசி கவுன தண்ணியிலே கடுகு பவுட்ரு போட்டு 3 days அப்படியே வச்சுட்டு 2 days வச்சு 3rd day நீங்கள் தண்ணி கலந்து ஊற்றிடலாம் எல்லா சாமந்தி செடிக்கு. கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைசர் இப்படி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்கும். மொட்டு வரலன்னா கூட மொட்டு வரும். சின்ன சின்ன சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் இது போல் ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக வளரும். ஏன்னா கடுகு பவுட்ரு போட்டு இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் அரிசிக்கு ஒன்று தண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக வளரும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.